சொல்லுங்க. 26 26 9 9 1977 1977. பிறந்த நேரம் காலை 7:25. 7:25 AM. ஆமாங்க. பிறந்த இடம் ஐயா? கும்பகோணம். கும்பகோணம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. கும்பராசி. கும்பராசி. கன்னி லக்னம். கன்னி லக்னம். கும்பகோணத்துல பிறந்து கும்பராசி கன்னி லக்னமா? நீங்களும் தானா? 3 நிமிஷத்துல லக்னம் துலா லக்னமா மாறுது. எனக்குன்னே வருவீங்களா? ஆமாம் குருஜி, நானும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் குருஜி ரொம்ப நாளா. எனக்குன்னே வருவீங்க போல் தெரியுது. ஆமாம் குருஜி, ரொம்ப சங்கடம். உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கன்னியா லக்னமா துலா லக்னமா நீங்க? தெரியல, நான் ஹாஸ்பிட்டலில் போய் நானே தான் ஃபிக்ஸ் பண்ணேன், எடுத்துட்டு வந்தேன். நீங்களே ஃபிக்ஸ் பண்ணீங்களா? என்ன ஃபிக்ஸ் பண்ணீங்க? இல்லை நானே போய் எடுத்துட்டு வந்தேன் டைமை. நீங்களே டைம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஆஸ்பத்திரியில் போய் நானே குறிச்சி வாங்கிட்டு வந்தேன். அது ஆஸ்பத்திரியில் 7:25ன்னு கொடுத்துருக்குறாங்க. 7:25 கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் டைம் பின்னாடி போகணும். ஆனால் குருஜி, எனக்கு நான் பிறந்து ஒரு 8 மாதத்துல எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் பிறந்து 8 மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 2008 கல்யாணம் ஆனிச்சு. கொஞ்சம் இருங்க, அம்மா இறந்தது 8 மாதம்னா 1978 குருதசை புதன் பக்தியில் அம்மா இறந்தாங்களா? அம்மா அம்மா இறந்தப்ப மூஞ்சோடலாம் பார்த்தது இல்லை, ஞாபகம் இல்லை. அம்மா முகத்தையே நீங்கள் பார்த்ததில்லை. நீங்கள் பிறந்த 8 மாதத்தில் அம்மா இறந்துட்டாங்க. ஆமாம். இதுவே ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆச்சே. இப்போ வந்து கால் உடஞ்சி போய் நடக்க முடியாமல் இருக்கு, படுத்துருக்கேன் இப்போ ஒரு வருஷமா. இல்லை, நீங்கள் கன்னியா லக்னம் தான். கன்னியா லக்னம் தான். 7:25க்கு முன்னாடி பிறந்திருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் கூட முன்னாடி பிறந்திருக்கலாம். இப்போ கால் உடஞ்சி போய் படுத்துருக்கிறீங்க. கேது தசை உங்களை போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. இது புதன் தசை சனி பக்தி, கரெக்டு தானே? நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்துட்டேங்க. வெளிநாட்டில் இருந்துட்டு ஒரு 2018 ஒரு கால் உடைஞ்சது எனக்கு. 2018 ஒரு நாள் உடைஞ்ச அப்புறம் ஆபரேஷன் பண்ணிட்டு வெளிநாடு போக முடியல திரும்ப. இல்லை கன்னியா லக்னம் தான். நீங்கள் கன்னியா லக்னத்தின் அடிப்படையில் 4ஆம் இடத்தை சனி பார்த்து, 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து, 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து சந்திரனை சனி பார்த்து, சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு இப்போ அம்மா இல்லை. ஆமாம். கன்னியா லக்னத்தில் செவ்வாய் யாரோட சேர்றாரு, யாரை பார்க்குறாரு, இந்த மாதிரியான அமைப்புகளை அடிக்கடி சொல்வேன். இந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தாத்தான் 4ஆம் அதிபதியும் 4ஆம் இடமும் 8ஆம் பாதிக்கப்படுகிறது. சந்திரன் 6ஆம் இடத்துல மறைகிறார், பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும். ஆனால் என்ன ஒன்று, அம்மா இல்லை, ஆனால் அம்மாவுக்கு நிகராக பாட்டியோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறாங்க. சித்தப்பா வளர்த்தாங்க, யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அம்மாவுக்கு நிகராக. அம்மா இல்லாத குறை தெரிஞ்ச, அம்மா இல்லைன்ற குறை தெரிகிற அளவுக்கு, அந்த அளவுக்கே ஒருத்தங்க உங்களை நல்லா வளர்த்தாங்க. சின்ன பிள்ளைல அவங்க தான் வளர்த்தது. ஏன்னா பௌர்ணமிக்கு நோக்கி போய் கொண்டு இருக்கக்கூடிய சந்திரன். அதனால என்ன நடக்கும்னா, ஓரளவுக்கு அம்மாவுக்கு நிகராக சில பேர் பாட்டி வளர்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. சந்திரன் இங்கே 24 டிகிரியில் இருக்கிறாரு, கேது 22 டிகிரியில், ஆமாம் 30 டிகிரி விலகி இருக்கிறார். அதனால் அம்மாவுக்கு நிகராக இன்னொரு பெண் உங்களை வளர்த்தார் என்பது தான் உண்மை. இந்த பாருங்கள், நீங்கள் கன்னியா லக்னம் தான். 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் அதிபதி 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். சந்திரன் சனியால் பார்க்கப்படுகிறார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்த 4ஆம் அதிபதியுடைய தசை நடக்கும் பொழுது, அப்படியே உங்களுக்கு அந்த நேரத்தில் புதன் புக்தியும் நடந்ததுனால, பாபத்துவமான புதன் புக்தி நடந்ததுனால நீங்கள் தாயை இழக்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ கூட நீங்கள் காலில் அடிபட்டுக்குன்றீங்க. புதன் தசை சனி புக்தி வந்த போதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். என்ன கேட்கணும்? அதான் எதுவும் தெரிஞ்சு நடப்புறங்களா, வெளில வேலைக்கு போகுங்களா? இப்போ கேதசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. கேதசையில் சந்திரபக்தி வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காது. 2027 வரைக்கும், 2027 வரைக்கும் அதெல்லாம் எந்திரிச்சிலாம் நடக்க முடியுங்க. சனி என்னதான் இருந்தாலும் அவர் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். இதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் கும்பகோணத்துலலாம் இருக்க முடியாது. ஏற்கனவே ஃபாரின்லாம் போனீங்கல்ல? ஆமாம், போயிட்டு வந்தோம். ஃபாரின் போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. நல்லா இருந்தேன். இங்கே வந்தால் கஷ்டப்படுறீங்க. ஆமாம், வீடு வாங்கினேன் அதில் பேங்க் லோனில். சரி. அது காலில் அடிப்பட்டதுனால லீவ் கட்ட முடியாமல் அதுவும் ஜப்தி பண்ணிட்டாங்க. சரி. கார் ஒன்று வாங்கியிருந்தேன், என் பேரில் வாங்க முடியல, வேற தம்பி பேரில் வாங்கியிருந்தேன் ஒரு காரு. சரி. அதுவும் ஒன்று மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் லோன்லாம் முடிச்சுட்டேன் அந்த இதுக்கு. ஆனால் விற்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவ செலவுக்காக. ஏங்க கும்பராசிக்காரங்க எல்லாருமே ஒரு 2-3 வருஷமாக நல்லா இல்லைங்க. ஜென்மச்சனியும் ஒரு காரணம், உங்களுக்கு கேது தசையும் ஒரு காரணம். இந்த அமைப்பின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்தி அமைப்புகள், குறிப்பாக சுக்கிர தசையெல்லாம் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது. 2027 தீபாவளிக்கு பிறகு கேது திசை ராகு பக்தியிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட்டு
2027 உங்களுடைய 50 வயசுலேருந்து நீங்கள் நல்லா தாங்க இருக்கணும். சுக்கிர தசை என்னதான் 12ல் சனியோடு இருந்தாலும் கூட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நாள் தான்னா அவர் அப்படியே புரட்டாசி பௌர்ணமி, அந்த புரட்டாசி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறனால உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்குங்க. பட் நீங்கள் கும்பகோணத்தில் இருக்க மாட்டீங்க. கும்பகோணத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெவலப்பே இருக்காது. 2027க்கு பிறகு நீங்கள் கும்பகோணத்தில் இல்லை. 2027 தீபாவளிக்கு பிறகு எங்கேயாவது வெளி மாநிலம் வெளிநாடுன்னு தூரடங்களை தான். இந்த அமைப்பின்படி முதல்ல வெளி மாநிலத்துக்கு போவீங்க, அநேகமாக மறுபடியும் பெங்களூர் போவீங்க. அதனால இப்போதைக்கு இந்த கால் அமைப்புகள் கண்டிப்பாக சரியாகுங்க. 2027 தீபாவளி ஆகிடும். இன்னும் 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு அப்படியே எந்திரிச்சு நடக்கிறதும் சரி, பொருளாதார முன்னேற்றமும் சரி நிச்சயமாக உண்டுங்க. சரியா? சரிங்க குருஜி. இன்னொரு விஷயம் குருஜி, எனக்கு வந்து ஜாதகத்தில் இப்போ உங்களை ஒரு கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். புரியலங்க. உங்களை நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல. சரி, இப்போ நான் ஜோதிடம் கற்றுக்கலாங்களா? எனக்கு தாராளமாக உங்களுக்கு ஜோசியம் வருங்க. என்னதான் புதன் சனியோடு சேர்ந்திருந்தாலும் சந்திராதி யோகத்தில் சுக்கரனோடு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஜோதிடம் நிச்சயமாக வரும். ஜோதிடத்தில் பலன் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஜோதிடம் வரும். சுக்கிர தசையில் நீங்கள் ஜோதிடராகவே ஆகலாம். கேது புக்தியில் கேது தசையிலலாம் ஜோதிடத்தில் ஆர்வம் வரும். ஜோதிடம் நல்லா புரியும். இன்னொரு 3 வருஷத்துக்கு ஜோசியத்தை நல்லா கற்றுக்குங்க. சுக்கிர தசையில் ஜோசியமே சொல்லலாம். 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு புதனுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினாலும் 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் இன்னும் ஒரு 3 வருடம் கழித்து சுக்கிர தசையில் உங்களால் ஜோதிடராக முடியும். ஜோதிடத்தை தயவுசெய்து கற்றுக்குங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.